மதுரையில் பிரபல ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் காவல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு வணக்கம். காவல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவது தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். மதுரையில் வி.கே. குருசாமியின் சகோதரி மகன் கிளாமர் காளி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலை வழக்கில் தொடர்புடையவருமான பிரபல ரவுடியின் வெள்ளக்காளியின் கூட்டாளியுமான மதுரை காமராஜர்புரத்தை சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்பவரை நேற்றிரவு காவல்துறையினர் தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்ததில் உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்த சுபாஷ் சந்திர போஸின் உடலானது நேற்று இரவு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அங்கு அவரது உடலுக்கு உடற்கூறாய்வானது செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவ இடத்தை மதுரை காவல் உதவி ஆணையர் வீர் சூரக்குமார் தலைமையிலான போலீசார் கொண்ட குழு அந்த பகுதியை முழுவதுமாக ஆய்வு என்பது நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக உடற்கூறாய்வு நடைபெறுவதற்காக சுபாஷ் சந்திர போஸின் உடல் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை தற்போது நீதிபதி நேரில் வந்து பார்வையிடுகிறார். தொடர்ச்சியாக அவரது குடும்பத்தினர்கள் இந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ளனர். தொடர்ந்து இவர் திருந்தி வாழ்வதாக கூறிய நிலையில் கிளாமர் காளி கொலை சம்பந்தமே இல்லாத நிலையில் அதனை காரணம் கூறி என்கவுண்டர் செய்யப்பட்டதாக உரிய முழுமையான விசாரணை நடைபெறும் வரை உடலை பெறமாட்டோம் என சுபாஷ் சந்திர போஸின் தந்தை குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கடும் அதாவது அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.